கண்டிப்பாக மேஷன்னாவே வயிறு நரம்பு இது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கோபம், மன அழுத்தம், வருத்தம் இதெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கும். இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்களா? இல்லை யோசிச்சுக்கினே இருக்கீங்களா? ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம்லாம் போயிடும், டிப்ரெஷன்லாம் போயிடும். உங்களால் மற்றவங்களுக்கு இப்போ டிப்ரெஷன் வரும். பெரிய முதலீடுங்க, ரிஸ்கெல்லாம் எடுப்பீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. துர்கை பெண் தெய்வ வழிபாடெல்லாம் பிடிச்சிக்கணும். வாராகி, சூழினி, பிரித்திங்கிற உக்கிர தெய்வம். ரொம்ப நாளாக பணம் வரலையேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய பணமே ரொம்ப நாளாக இழுத்துருப்பாங்க. அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், எடுத்த காரிய ஜெயம், பழைய கடன்கள் பைசல், ரத்தத்தில் பரவக்கூடிய சளி தொந்தரவு இதெல்லாம் வரும். உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு தான் நம்பிக்கை வேணும். எவ்வளோ அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான் சிம்மத்தில் பிறப்பார். பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். பதட்டம், படபடப்பு, கோபம், மன அழுத்தம், வருத்தம் இதெல்லாம் வரும். கேர்ஃபுல்லாக இருக்கும். உணவு முறை ஜீரணம் சரியாகாது, தூக்கமின்மை ஏற்படும், ஏதாவது யோசிச்சுக்கணும், குழப்பிப்பீங்க. ஒரே இது பிபி சுகர் மாத்திரைலாம் கரெக்டாக எடுத்துக்க. இங்கே தான் பிரச்சனையே ஏற்படும். கண்டிப்பாக மேஷன்னாவே வயிறு நரம்பு இது இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் முக்கியம் விநாயகரும் ஆஞ்சநேயரும் தான். விடவே விடாதீங்க, பிடிச்சிக்குங்க. ஆஞ்சநேயர் கோயிலில் பொங்கல், இல்லை பெருமாள் கோயிலில் பொங்கல், இல்லை சிவன் கோயிலில் பொங்கல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மிளகு உங்களால் முடிஞ்ச 50 கிராமோ 100 கிராமோ, இல்லை சீரகம், கல் உப்பு, காஞ்ச மிளகா அதெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க. காஞ்ச குழம்பா நீட்டாக போடுறாங்களா இல்லை உருண்டையாக போடுறாங்களா பார்த்துருங்க. குண்டு மிளகா கொடுத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ஒரு பெரிய சிக்கல்லாம் இல்லாமல் போகும். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் கூடாது. இன்கம் டேக்ஸு ஜிஎஸ்டிலாம் கரெக்டாக முடிச்சிட்டிங்களா? இல்லை யோசிச்சுக்கினே இருக்கீங்களா? எல்லாம் கரெக்டாக முடிச்சிடுங்க. ஒரு பக்கத்துலேயே ஒரு நோட்டு வச்சு எழுதுகிற பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப மெமரி லாஸ் உண்டு உங்களுக்கு. நல்ல நல்ல முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணுறீங்க. கரெக்டாக நீங்களே வச்சுக்கோங்க. யாராவது நம்பிக்கினே இருக்காதீங்க. பிள்ளைய நம்புறது, பொண்டாட்டியை நம்புறது, பிஏவை நம்புறது, செக்ரட்டரி நம்புறது இதெல்லாம் வேணாம். நீங்களே உங்களை மேஷத்துக்கு நீங்கள் தான். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரி டிசிப்ளின் ஆயிடுச்சு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, அசையா பொருள் சேர்க்கை, இந்த டாக்குமெண்ட்டு, சொத்து வாங்குறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். பண வரவுலாம் கண்டிப்பாக வரும். பெரிய அளவுக்கு அனுகூலம் காணப்படும். அஷ்டமத்தில் சூரியன் வந்திருக்கிறதுன்னு பயப்படக்கூடாது. அதிச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வையிடு. தொழில் நிச்சயமாக ஏற்றம் பெறும், அனுகூலம் ஏற்படும். தொழில் நிமித்தமான பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணம். 7.5 சனி தலைவர்களுக்கு சொல்லிட்டேன். 7.5 சனி மேஷத்துக்கு. இந்த எக்ஸசைஸ் பண்ணாமல் சும்மா என் ஜோசியம் பார்த்துட்டு அப்புறமா செல்வி சொன்ன தப்பு நடந்ததுன்னு சொல்லாது. இதுதான் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாம் சூப்பராக இருக்கும். சுபகாரியெல்லாம் டக்குன்னு அதிகமாக இருக்கக்கூடிய ராசியில் யார்? ரிஷபம். ரிஷபராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டிலே சுபகாரியம் வரும். ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம்லாம் போயிடும், டிப்ரெஷன்லாம் போயிடும். உங்களால் மற்றவங்களுக்கு இப்போ டிப்ரெஷன் வரும். ஏன்னா நீங்கள் பாட்டு யார் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ செய்வீங்க. பெரிய முதலீடுங்க, ரிஸ்கெல்லாம் எடுப்பீங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படியே பிபி ஏறிடும். பரம்பரை தொழில் பண்ணுறக்கூடியவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா தாத்தாக்களுக்கெல்லாம் ஐயோ மொல்லடான்னுவாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க. எல்லாம் ரிஸ்க் எடுப்பீங்க. எடுங்க, ஏன்னா சக்ஸஸ் ஆக போகிறீங்கல்ல.
ஆனால் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வயிறு தான், அசிடிட்டி தான், அது நீங்கள் தான் பார்த்துக்கணும். சிலருக்கு இடது பக்க தேகாரோக்கியத்தில் சிறு உபத்திரம் காணப்படுது. இடது பக்கம்னா ஹார்ட் இருக்குது, ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்க. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுலாம் ஏற்றம் பெறும், அற்புதமான அமைப்பு தரும். துர்கையை பிடிச்சிக்குங்க. துர்கையை பெண் தெய்வ வழிபாடெல்லாம் பிடிச்சிக்கணும். வாராகி, சூலினி, பிரித்திங்கிற உக்கிர தெய்வம், சர்பேஸ்வரர், அகோரமூர்த்தி, ஏதாவது முடிஞ்சால் நம்ம கார்த்திகை ஃபுல்லாக இருக்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வாங்க. நிறைய பேர் மாலைக்கு போடுற ராசியில் சபரிமலைக்கு ரிஷபம் வரும். சாஸ்தாவுடைய ஆசீர்வாதம் ஏற்படும். எல்லாமே அனுகூலம். பெரும் பணம் பார்க்கக்கூடிய ராசிகளில் ரிஷபம் வருது. பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள், நீங்கள் கையை பிடிச்சி இழுப்பீங்கன்னா செல்வி சொல்ல. பிரச்சனை எந்த ரூபத்தில் வரும்ன்றது தான் இந்த ஜோதிடம். தாய்கிட்ட கூட கோவப்படக்கூடாது, பொண்டாட்டி கிட்ட கூட போகக்கூடாது, பொண்ணுக்கிட்ட கூட கோவப்படாது, சிஸ்டர்ஸ் கிட்ட கூட கோவப்படக்கூடாது. ரிஷபராசி ஆண்கள். பெண்களாக இருந்தால் அதே போல் தம்பி அண்ணங்கிட்ட சண்டை போடுறது, புருஷன்கிட்ட சண்டை போடுறது, அப்பா கிட்ட சண்டை போடுறதுலாம் கூட அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க. குடும்பத்தில் யாருடைய தலையிடும் ஒத்துக்காதீங்க. அதே போல் நீங்கள் பிறர் குடும்ப விஷயத்தில் ஏன் சண்டை போடுற, ஏன் அவரை திட்டுற, அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். சொல்லுங்கள், என் மேலே பழிய போடுங்க. செல்வி சொன்னாருப்பா, எந்த குடும்ப விஷயத்திலும் போனால் நான் தான் அசிங்கப்படுவேன், எனக்கு வேணாடா சாமின்னு ஓடிடு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுனம். கடன் தீரும், பணம் வரும். ரொம்ப நாளாக பணம் வரலையேன்னு கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய பணமே ரொம்ப நாளாக இழுத்துருப்பாங்க, 2 வருஷம் 5 வருஷம்லாம். திடீர்னு பரிதாபப்பட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. நிலத்தில் பிரச்சனை, டாக்குமெண்ட்டில் பிரச்சனை, பக்கத்தில் பிரச்சனை, லிட்டிகேஷன் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகிடும். வழக்குகளில் வெற்றி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பிரச்சனை தீரும். ப்ரமோஷன் கிடைக்குமா, இன்க்ரிமெண்ட் கிடைக்குமா, அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரும் ஏற்றம் கிடைக்குமா, அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜம்ப்பு, திடீர்னு ஒரு நல்ல பொசிஷன் ஏற்படுமா. தொழில் கண்டிப்பாக நல்லா வரும். குரு அதிச்சாரத்தில் இருக்கிறனால தொழில் ஏற்றம் கிடைக்கும். தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க கவலையப்படாது. ஒரு நல்ல ஜாக்பாட், ஆச்சரியமான முன்னேற்றம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. கண்டிப்பாக கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக 1 நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலேருந்து ஒரு டே கேர் சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு தெம்பாகக்கூடிய ராசியில் யார் வரும்? மிதுனம் வரும். ரொம்ப நாளாக இருக்கும், பைல்ஸ் பார்க்கணும், கண்ணில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், காது மூக்கு தொண்டையில் பிரச்சனை இருக்கும், டாக்டர் சொல்லிக்கினே இருப்பார். ஆனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது போல் ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக பண்ணிக்கங்க, அற்புதமாகிடும். மகான்கள் வழிபாடு வச்சுக்கோங்க. ராகவேந்தர், பாபா போன்ற மகான்கள், அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும். ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் அதி அற்புதம் ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம். படிப்பில் தான் ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும். மிதுனம் சால்வ் ஆகிடும். வீட்டில் ஐயோ இது உருப்படாதான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு வந்துருவீங்க. நிலத்தில் தான் பெரிய ஜாக்பாட் ஆகும். கண்டிப்பாக வயிறு தான், கழிவு பாதை தான், யூரினரியில் பிரச்சனை, கல் பிரச்சனை, மலக்குடல் பிரச்சனை, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை, ஏப்ப பிரச்சனை, முதுகில் ப்ராப்ளம், மறைமுகஸ்தான உபத்திரங்கள்லாம் பார்த்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் பெரிய அளவு சக்ஸஸ், நினைக்காத சக்ஸஸ். சிவனை பிடிச்சிக்கோங்க. கார்த்திகை மாதம்ல சந்திரன் தானே ஆட்சி உங்களுக்கு. சிவனை பிடிச்சிக்க யோகம். அதில் திங்கக்கிழமை சோமவாரம் விரதம் இருங்க. சாயங்காலம் 6 மணிக்குள்ளே நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு சிவன் கோயிலுக்கு போய் உட்காந்துருங்க. கோயில் மூடுற வரைக்கும் தான். செல்வி சொல்லிட்டாரு நைட்டெல்லாம் உட்காருன்னு சொல்லாதீங்க. சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, சொல்லிக்கினே போகலாம்.
நிறைய நகை இஷ்டத்துக்கு விலை 1,00,000 ரூபாய் மேலே ஆனாலும் நிறைய வாங்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் வருவீங்க. ரிஷபமும் வரும். ஸோ இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் மாற்றங்கள் டக்குன்னு எடுங்க. மன அழுத்தம் இருக்கும். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கு. அதனால் மன அழுத்தத்துக்கு நரசிம்மர் கவசத்தை கேளுங்க. பதட்டம் வேண்டாம். உங்களுக்கு எங்கே உபத்திரம்? ஜீரணம் தான். ஜீரண உறுப்பு முதுகு தான். அதுக்கு ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் தான் பண்ணணும். எழுந்த உடனே பண்ணுங்கள். பாத்ரூமில் வாஷ் பேஷனையாவது பிடிச்சின்னு பண்ணுங்கள். உடையிற வாஷ் பேஷன் வச்சுக்கின்னு விழுந்துடாது. ஏதாவது பால்கனியாவது பிடிச்சின்னு பண்ணுங்கள். பால்கனினா சேஃபாக இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா செவுத்து வச்சு பிடிச்சிக்கின்னு பண்ணுங்கள் சாமி. ஆனால் எது சொன்னாலும் அதை செஞ்சுட்டு கட்சியில் விழுந்துட்டு உங்கள் குடும்பம் என்ன திட்ட போகுது? செல்வி தான் பண்ணாரு, என் பிள்ளை இப்படி பண்ணிட்டான்னுவாங்க. தோப்பு காரணம் போடுங்க. கடகராசி கொஞ்சம் யோகாவில் சூரிய நமஸ்காரம் கற்றுக்கணும். ஏன்னா கண்டிப்பாக கழுத்து முதுகில் ப்ராப்ளம் வரக்கூடிய ராசி. பார்த்துக்குங்க. நிறைய தண்ணி, நிறைய மோர் எடுத்துக்கணும். குளிர்காலம்லாம் பார்க்காதீங்க. தாளிச்ச மோர் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். யோக பலம், தைரியம், தன்னம்பிக்கை, எடுத்த காரிய ஜெயம், பழைய கடன்கள் பைசல், உத்தியோகத்தில் அதி அற்புதம், மன அழுத்தம் தீர்வது, துணை அல்லது துணைவியாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது, பதட்டம் குறைவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்க. உங்கள் பெற்றோரிடத்தில் உங்களுக்கு மனமிட்டு பேசுறதுல என்ன பிரச்சனை? அவங்க மேலே வன்மம் கொள்ளாதிருக்கு. அவங்க வன்மமாக ஏதாவது இருந்தாலும் நீங்கள் விட்டுருங்க. ரத்தத்தில் பார்த்துக்குங்க. பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் பரவக்கூடிய சளி தொந்தரவு இதெல்லாம் வரும். கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்குங்க. எது சேஃப்டி? முருகர் தான். சுப்பிரமணிய புஜங்கத்தை கேளுங்க. ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் ஆகும். முதலீடுகள் அனுகூலம் ஏற்படும். பெற்றோர்களுக்கு ஏற்றம் ஏற்படும். பெற்றோர்கள் உங்களை தாங்கி நிற்பார்கள். உங்களுக்கு வேண்டிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பார்கள். ஊர் உலகம் எல்லாம் போற்றப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். எல்லாம் படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். பெரிய அளவுக்கு ப்ரமோஷன் ஏற்படும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. கணவன் மனைவிக்கு உண்டான ஜன்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது. கோளர் பதிகத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதில் ஒன்றும் காம்ப்ரமைஸ் கிடையாது. துணை அல்லது துணைவியார் இடத்தில் கொஞ்சம் யார் மேலேயே இருக்கிற கோபத்தெல்லாம் காட்டாதீங்க. காதல் அமைப்பிலும் அப்படியே பார்த்துக்குங்க. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு தான் நம்பிக்கை வேண்டும். ஏன் இவ்வளோ வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசி இது சிம்மம். எவ்வளோ அதிர்ஷ்டம் செய்தவர்கள் தான் சிம்மத்தில் பிறப்பார். ஆனால் இல்லாததை நினச்சே வருத்தப்பட்டு கொண்டிருப்பீங்க. அது தேவையில்லை. மெடிடேஷன் கற்றுக்கக்கூடிய ராசியில் சிம்மம் வரும். உங்கள் டாக்டர்கிட்ட சொல்லி பீஸ்ஃபுல்லாக மைண்டை பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ வந்துடுச்சு. மெக்னீஷியம் சப்ளிமெண்ட்ஸ்லாம் அதையெல்லாம் எனக்கு தெரியாது. ஃபேமிலி டாக்டர்கிட்ட கேட்டு போட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுவேன். ஹாப்பி ஹார்மோன்ஸ் அதிகமாக வரக்கணும். யாருக்கு? சிம்மத்துக்கு. அப்போ அது ப்ளசண்ட்டாக இருக்கும். வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். கார்த்திகை மாதத்துலேருந்து ட்ரை பண்ணி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. கார்த்திகை மாதம் எப்போ வந்தாலும் பயங்கர சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ராசியில் கன்னி வரும். தொழில் ஏற்றம் கிடைக்கும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். இடமாற்றங்கள் கிடைக்கும். உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு வருத்தப்பட்டிருந்த உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். பணத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக இப்போ குரு வேற அதிச்சாரத்தில் இருக்கிறனால பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய திருமண தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். டக்குன்னு கல்யாணம்லாம் கை கூடிடும். ரொம்ப நாளாக கல்யாணம் பண்ணாமல் 35 வயசு ஆனவங்க கூட திடீர்னு இல்லை எனக்கு ஏதோ பிடிக்குது, ஏதோ ஒரு துணை இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுதுன்னு கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. குடும்பமே ஆச்சரியமாக இருக்கும். அப்பாடா இந்த கல்யாணம் பண்ணாமல் இவங்க சொத்து நமக்குன்னு நினச்சி இந்த உறவினர்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரி டக்குன்னு முடிவு எடுத்துருவாங்க. இடமாற்றம், தொழில் மாற்றம், புது கௌரவம், மலைக்கோயில்களுக்கு செல்வது, யாத்திரை போகிறது, அதிகமாக மாலை போடுறதுல நீங்களும் வருவீங்க.
பெருமாள் வழிபாடு, தாயார் வழிபாடு, கிருஷ்ணர் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்று அதே பெருமாளையே அப்படியே பிடிச்சிக்கின்னு ஓடிடுவீங்க. ஐயப்பன் வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அலர்ஜி, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, விட்டமின் டி டெஃபிஷியன்சி, கால்சியம் டெஃபிஷியன்சி எல்லாம் தான் கன்னியாராசிக்காரர்களுக்கு பதட்டம் ஏற்படும். அதே போல் ஹார்மோன் தான் லேடிஸுக்கு இந்த மாதம் தூக்கலாக இருக்கும். வழுக்கலான இடத்துல கொஞ்சம் வித்தை காட்டாமல் இருங்க, உஷாராக இருங்க. தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கும், கொஞ்சம் நேராக போகிறது, குதிக்கிறது இதெல்லாம் கூடவே கூடாது. இளம் வயதினர்களுக்கு இந்த வீலிங் பண்ணுறது, வண்டி இஷ்டத்துக்கு ஓட்டுறது எல்லாம் பண்ணிங்கன்னா கார்த்திகை மாதம் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்காது, ஹாஸ்பிட்டலில் தான் படுக்க வேண்டியதாகிடும். எனவே அதில் மட்டும் கன்னியாராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நல்ல நேரம், நல்ல காலகட்டம். அதனால் எல்லாரும் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் திருமணம் போன்ற விஷயங்கள் டக்குன்னு கை கொடுக்குறச்ச முடிச்சிடுங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசி. காது மூக்கு தொண்டை, அசிடிட்டியில் தொண்டை வரைக்கும் உபத்திரம், பற்களை கவனமாக பார்த்துக்கணும். வார்த்தைகள் தேன் தடவிய வார்த்தை, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை. துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுங்க. அவங்க கையை பிடிச்சிக்கின்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் ஒரு 25 கிலோமீட்டர் லாங் டிரைவ் போங்க. நீங்களே 2 பேரும் வண்டி ஓட்டிகிட்டு போங்க. டிரைவர் இருந்தாலும் கொஞ்சம் ஓரமாக வைங்க. இல்லை எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுன்னா நான் உங்கள் தலையெழுத்தாது, அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஹாப்பியாக போயிட்டு வாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்க, மெட்ரோவில் போயிட்டு வாங்க, ஜாலியாக போங்க. ஹாப்பியாக இருக்கக்கூடிய அமைப்பு பாருங்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகும். உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம் எல்லாம் தீரும். மன அழுத்தம், ஒரு மாதிரி யோசனை, பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ராகு இருக்கிறதுனால சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுவே பிள்ளைகள் சரி பண்ணிக்கும். அதனால் வருத்தப்படாதீங்க. எல்லாத்துலேயும் டிசம்பர்லேருந்து தெம்பாக இருப்பீங்க. அதனால் பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் அபிராமியில் எதை படிக்கணும், அதான் இவ்வளோ இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருக்கும் தெரியுது. எங்கள் கோயிலில் எங்கே பார்த்தாலும் சொல்லிடுறாங்க, நான் அபிராமி 40வது பாட்டு படிக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் 43 படிக்கணும், 54 படிக்கணும், 59 படிக்கணும், 75 படிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நன்மை தரும். அதனால் யாரை பிடிக்கணும், தேவியில் பார்வதி தேவி பிடிச்சிக்குங்க. சிவனுக்கு சோமவாரம் ஏதாவது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. பார்வதி தேவிக்கு கண்டிப்பாக நெய் கொடுங்க தீபத்துக்கு. ரொம்ப அற்புதமான அமைப்பு ஏற்படும். பார்வதி தேவி அபிராமியை பாருங்கள். என்னென்ன பாட்டு சொல்லுங்கள், 40, 43, 54, 59, 75, 90, 91, 100 பையன் என்று சொல்லக்கூடிய அற்புதமான பாட்டு. ஆத்தாலே எங்கள் அபிராமி வெள்ளி ஆண்டமெல்லாம் பூத்தாலே மாதளம் பூ நறுத்தாலே பூவிடங்க காத்தாலே அங்கு சம பாசம் குசுமும் கரும்பு அங்கை சத்தலை முக்கினி தொழுவோருக்கு ஒரு திங்கில்லை. இந்த பாட்டு வரைக்கும் எனக்காக படிச்சிருங்க. வேறு லெவலுக்கு ஆவீங்க. பெரிய ஆட்டம் கிடைக்கும். எக்ஸசைஸ் துலால் என்ன லைஃப் லாங் நல்லா இருக்கணும்னா சனி உச்சம் எக்ஸசைஸ். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார், விருச்சகம். உங்களுக்கு தான், நீங்கள் தான் ஹீரோ. உங்கள் ராசியில் தான் சூரியன் வந்திருக்காரு. அதனால தான் கார்த்திகை மாதம். அப்போ எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலைவலி, ஒத்த தலைவலி, நரம்பு சம்மந்தப்பட்டோம், பதட்டம், பிபி, கழிவு பாதை, ஜீரண உறுப்பில் பிரச்சனை, இரவில் லைட்டாக சாப்பிடாம நண்பர்களோடு சேர்ந்துலாம் ரொம்ப சரக்கெல்லாம் அடித்து ரொம்ப கண்டதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக விருச்சிக ராசி பதட்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். நைட்டு நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரிலாம் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இரவு நேரத்தில் 6 மணி 7 மணிக்குள்ளாக டின்னரை முடித்து பசிச்சுதுன்னா வாழைப்பழம் இல்லைன்னா வெள்ளரிக்காய், அது மாதிரி ஈஸி டைஜஸ்டிவ் மாதுளப்பழம் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுருங்க. இது போல் சாப்பிட்ருங்க. விருச்சிகம் ரொம்ப ஹெல்த்து தான் படுத்தும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் கூடாது. சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மேலதிகாரிகள் விஷயத்தில் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை. செல்வி இது எனக்கு வரவே வராதுன்னா வந்ததுன்னா இந்த விருச்சிகத்தில் இந்த கார்த்திகை மாதத்தில் வேலையில் அதிகமாக இழப்புகள் ஏற்படக்கூடிய ராசி எது, விருச்சிக ராசி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய ராசி எது, விருச்சிக ராசி. கோர்ட்டுக்கு எது அதிகமாக போவோம், விருச்சிக ராசி. செல்வி உடனே எழுதுவாங்க பாருங்கள் கமெண்ட்டில், விருச்சிகம் பார்த்தாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு. அப்படி இல்லையா, இந்த மாதம் தொந்தரவு பண்ணக்கூடிய மாதம். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விநாயகரை பிடிச்சிக்கணும், பெருமாளை பிடிச்சிக்கணும், தாயாரை பிடிச்சிக்கணும். ரொம்ப முக்கியமாக யாரை பிடிச்சிக்கணும், ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கணும். அனுமன் சாலிசா சொல்ல சொல்ல அற்புதமான அமைப்பு ஏற்படும். செவ்வாய்க்கிழமையில் மட்டும் மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் ஒரு எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுத்த
சத்ரு நாசம் ஏற்படும். இது சத்ரு நாசத்துக்கு, விரயத்துக்கு இல்லை. அதனால் என்னடா வெள்ளிக்கிழமை தானே சொல்லுவார், ஏன் இப்போ செவ்வாய்க்கிழமைன்னா இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் செவ்வாய்க்கிழமையில் உணவு கொடுப்பது பணவரவு, சத்ருவுக்கள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் அதிக கவனத்துடன் இருங்கள். உத்தியோகத்தில் மிக கவனம். வழக்குகள், இந்த இன்கம் டேக்ஸு, ஜிஎஸ்டி இதெல்லாம் அப்டேட் வச்சுக்கோங்க. அவரை நம்பினேன், இவரை நம்பினேன், அதெல்லாம் செல்வி ஒத்துக்க மாட்டேன். உங்கள் விஷயத்தை நீங்கள் தான் நம்பணும். குறிப்பாக அரசியல்வாதிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணம் அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். சிவாலய வழிபாடு மிக மிக முக்கியம். சிவனுக்கு எலுமிச்சை பழம் கொடுக்க பெரிய அளவுக்கு மன அழுத்தங்கள் தீரக்கூடிய அமைப்பு. இது தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, சுபவிரிய பிராப்தம் அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிகளில் தனுசு வரும். நீங்களும் செவ்வாய்க்கிழமை மதியம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே சாப்பாடு எலுமிச்சை பழம் கொடுக்க அனாவசியமான விரயங்கள், பண விரயம், அஷ்டலட்சுமி விரயம்லாம் மாறிடும். பெற்றோர் பெரியோர்களுக்கு உங்களுக்கு இருந்த மனத்தாங்கல் தீரும். லாபம் ஏற்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடன் இருந்த மனத்தாங்கல்கள் தீர்வது, பெரிய அந்யோன்யம் அதிகரிக்கும். மனதிற்கு பிடித்த 10 வருஷம்லாம் போகாத கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதுக்கு பிராப்தம் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் ஏற்படும். கோயில் கட்டுறது, கோயிலுக்கு வேண்டிய பொருள்கள் வாங்கி கொடுப்பது, அபிஷேக ஆராதனை செய்வதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் ஏற்படக்கூடிய ராசி தனுசு ராசி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க கோதுமை தவிடு, வெல்லம் போன்ற உணவளிப்பது, கோதுமை மாவு, வெல்லம் போன்ற உணவளிப்பது, கோதுமை சப்பாத்தி, வெல்லம் போன்ற உணவளிப்பதெல்லாம் நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பிபி, சுகர், தைராய்டு, ஹார்மோன் குறைபாடுகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஆர்ட்டில் பிரச்சனை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் அதே டாக்டர் இடத்தில் போய் உங்களுக்கு எந்த டாக்டர் உதவினாரோ மீண்டும் ஒரு முறை செக் செய்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தை தரும். தேகாரக்கத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்வதும் சுபவிரிய பிராப்தம் கண்டிப்பாக ஏற்படும். கணக்கு வழக்கமில்லாத செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயத்தில் தேய் என்று தேய்த்து விட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது தனுசுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்பு தடை நீங்கும், தொழில் தடை நீங்கும், உத்தியோக தடை நீங்கும், வியாபார தடை நீங்கும். எனவே தடைகள் நீங்கக்கூடிய மாதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க. அற்புதம். நிறைய நகை, நிறைய டைமண்டு, நிறைய வெள்ளியெல்லாம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, ஷேரில் போடுறது, பணவரவு வருவது, சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கிறது, குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, குடும்பத்தில் புது வரவுகள் வருவது, பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் ஏற்படுவதெல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் மட்டும். குடும்பத்தில் வெள்ளக்கொடியெல்லாம் காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கக்கூடிய ராசி யார்? மகர ராசிக்காரங்கள். அதே சமயம் ப்ரமோஷன், அனுகூலம், படைப்பாளிகள், மீடியா துறையினர், கலைத்துறையினர்களுக்கெல்லாம் பெரிய விருதுகள், பெரிய கௌரவங்கள்லாம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரும். தைரியம் ஏற்படும். சோம்பல் போயிடும். காலையிலே எழுந்துருவீங்க. டக்குன்னு காரியங்களை பார்ப்பீங்க. வண்டி வாகனத்தில் மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நடப்பது தான் ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக இந்த வாங்கணும், அதை வாங்கணும், இந்த இன்வெஸ்ட் பண்ணணும், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கணும், நானும் எப்போ முதலாளியாக வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே போகணும், ஸ்டார்ட் அப் பண்ணணும் என்று நினைத்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு எல்லா ஆச்சரியங்களும் ஏற்படும். சுபகாரியங்கள், திருமணம், புத்திர சந்தானம், வீடு கட்டுறது, நிலம் வாங்கிறது, முதலீடு செய்கிறது, இன்டீரியர் பண்ணுவது, இடித்து கட்டுறதெல்லாம் யோசிக்கவே கூடாது. கார்த்திகை மாதத்தில் டக்குன்னு ஒரு பைசாவை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வளர்ந்துடும், அது அனுகூலம் ஏற்படும். கண்டிப்பாக இல்லைன்னா தள்ளி போயிடும், அப்புறமா நடக்கவே நடக்காது. எனவே மார்கழி வந்துடும், அப்புறமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, தை மாதத்தில் முகூர்த்தம் இல்லைன்னுவாங்க. பார்த்துக்கோங்க. கார்த்திகை மாதத்தில் எல்லாத்தையும் யோசிக்காமல் டப்புன்னு பண்ணுங்கள். ரொம்ப கவனமாக இருக்கிறது எதுனா, குடும்பத்தில் மட்டும் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆண்களாக இருந்தால்
பயணங்கள் சமயத்தில் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும், அலுவலகத்திலும், வெளியிடத்திலும், பொது இடத்திலும், எல்லா இடத்திலும் இந்த ஒரு விதிமுறையை மட்டும் பின்பற்றுவது மகரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களுக்கு ப்ரமோஷன் தடை நீங்கும், தலைநகரத்துக்கு அடிக்கடிக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும், பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும், நீதிபதிகளாக வேண்டும், அரசு அதிகாரிகளாக வேண்டும், அரசு துறையில் வேலைகளுக்கு அப்ளை செய்துட்டு வெயிட் பண்ணியிருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரிசல்ட் கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு. தடைப்பட்டிருந்த கல்வி தடைகள் நீங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி ஏற்படும். தொழிலே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்க கூட விசிட்டிங் கார்டு ஸ்டைலாக அப்படி நீட்டக்கூடிய அமைப்பு ஏற்படும். மன அழுத்தம் குறையும். செய்யாத தவறுக்கெல்லாம் ஒரே பிரச்சனையாக இருந்திருக்கும், போட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. அதெல்லாம் மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் அதீத கவனம் ஏற்படும். பழைய கடன்கள் பைசலாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இருந்த கோபதாபங்கள் நிவர்த்தி ஏற்படும். உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள் காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். புது தொழில் தைரியமாக தொடங்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்தாருடன் உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். குடும்பத்தில் புது வரவு வருவது பெரிய சந்தோஷம் ஏற்படும். அது திருமணமாகி புதுவாக யார் வருவதோ, குழந்தைகள் வருவதோ, பேரன்பேத்திகள் வருவதோ, ஆக மொத்தத்தில் நல்ல விஷயங்கள் வருவது, ஒரு உயிருள்ள ஜீவன் வருவது, சிலருக்கு பெட்டனிமல் வாங்குவது, மீன் வளர்ப்பது போன்ற விஷயங்களெல்லாம் ஏற்படுவது ஆச்சரியத்தக்க இருக்கும். ரொம்ப நாளாக இருந்த கஷ்டங்கள் தீரும். அதனால் சந்தோஷமாக சாப்பிடுவீங்க, சந்தோஷமாக தூங்குவீங்க. எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உதவிகள் கிடைப்பது ஆச்சரியமாக இருக்கக்கூடிய அமைப்பு. கும்பராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் எல்லோருக்கும் அனுகூலம் காணப்படும். முதுகு, கழுத்து, சுளுக்கு மிக கவனமாக பார்த்து கொள்வது தான் எக்ஸசைஸ் தான் உடற்பயிற்சி. ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். 10 ml நல்லெண்ணெயை போட்டு 20 நிமிஷம் காகல் பண்ணிவிட்டு துப்பிட்டு ப்ரஷ் பண்ணுறது பெரிய ஏற்றத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக தொழில் ரீதியாக இருந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எல்லா விதத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு விநாயகர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் நம்பிக்கையாக தெய்வ நம்பிக்கையை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக பசுமாடுக்கு உணவளிப்பது, அதில் குறிப்பாக அகத்திக்கீரையை தவிர ஏதாவது ஒரு காய்கறியோ ஒரு பழங்களோ கொடுப்பது பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியத்திற்கு பாதிப்பில்லாமல் இருக்கும். குடும்ப வழியாக இருக்கக்கூடிய உறவுகள், சொத்துக்கள் பிரச்சனை தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம். ஜென்மசனியில் இருப்பதனால் உடற்பயிற்சி மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். விநாயகரையும் முருகரையும் பிடித்து கொள்ளுங்கள். பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரும். பல்லு பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, காது, மூக்கு, தொண்டை, முகத்தில் உள்ள உறுப்புகள் எல்லாவற்றையும் கவனமாக பார்த்து கொள்வதும், வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். காராக இருந்தால் பெல்ட் போட்டுக்கொள்வதும், 2 வீலராக இருந்தால் நல்ல ஹெல்மெட்டை போட்டு அது லாக் சிஸ்டத்துடன் இருப்பதும் மிக மிக முக்கியம். ஃபோனை யூஸ் பண்ணிக்கின்னு வண்டியில் போனீங்கன்னா சிக்கல் கண்டிப்பாக கும்பத்துக்கு ஏற்படும். பசுமாடு உணவு தான். நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் மீனத்திற்கு கண்டிப்பாக நன்மை ஏற்படும். மீனத்திற்கு பசுமாடு உணவு தான் பெரிய முக்கியத்துவம் என்பதை செவ்வாய்க்கிழமையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாடு, விடுபட்ட குலதெய்வ வழிபாடுகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்கள். மூதாதையரை கார்த்திகை மாதத்தில் நினைவில் வைத்துக் கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக குலதெய்வத்தை போற்றுவதும், குலதெய்வ கோயில்களுக்கு ஃபோன் செய்து உங்களால் முடிந்த கைங்கரியங்கள் செய்வதும்
அன்னதானம் செய்வதும் அரிசி பருப்பு வாங்கி கொடுப்பதும் மிளகு சீரகம் கல் உப்பு வாங்கி கொடுப்பது. கல் உப்பு வாங்கி கொடுத்தாவே பெரிய கஷ்டம்லாம் போயிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய பரிகாரம் கல் உப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏற்றமும் நம்பிக்கையும் அனுகூலமும் நிச்சயமாக ஏற்படும். மீனராசிக்காரர்கள் 40 நிமிடம், அதில் 30 நிமிடம் கடுமையான உடற்பயிற்சி, 10 நிமிடம் மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி, ஸ்ட்ரெச்சிங் என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் நமக்கு வலி இல்லாமல் இருப்பதற்கு ஏற்றவாறு பயணித்துக் கொள்வது, இடமாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், வியாபார மாற்றங்கள், சுபகாரியம் எல்லாமே தடைப்பட்டிருந்த அத்தனை சுபகாரியமும் நிவர்த்தி ஏற்படும். அதிக அளவுக்கு முதலீடுகள் பண்ணக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம். மீனராசிக்காரர்களுக்கு ஆடை ஆபரணங்கள், நகைகள் வாங்குவது, டைமண்ட் வாங்குவது என்று அவர்கள் வசதிகளுக்கு அதிகமாக வண்டி வாகனத்தை அதிகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எனவே ரொம்ப அற்புதமான காலகட்டத்தை மீன ராசிக்காரர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தொலைதூரத்தில் இருந்தாலும் தினமும் பெற்றோர் பெரியோர்களுடன் மனமிட்டு பேசுவது, இரத்தபந்த உறவுகள், தாய்வழி உறவுகள் இடத்திலெல்லாம் கொஞ்சம் பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு கார்த்திகை மாத பலன்கள், அதாவது 17/11/2025 முதல் 15/12/2025 வரை உள்ள நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.